என்னோட வயசு அதிகமாக இருக்கிறவங்க பெரியவங்க எல்லாம் என்னுடைய அக்கா அம்மா அந்த மாதிரி பெரிய வயசு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்னுடைய பிறந்த நாளுக்கு நீங்கள்லாம் வந்து கண்டிப்பாக ஆசீர்வாதம் பண்ணணும். எல்லோருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து நம்ம மலை கோயில் முருகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பையன் எடுத்து கொடுத்த புது புடவை கட்டிட்டு சூப்பராக வந்து இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள் இன்றைக்கி. அதனால் கோயிலுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்முடைய விநாயகரை கும்பிட்டு அவருக்கு ஃபஸ்ட்டு பூஜை நம்ம இங்கே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம முருகரை போய் பார்க்கலாம். இந்த முருகர் கோயில் வந்து நம்ம நிறைய வீடியோவில் போட்டிருக்கோம். சும்மா கொஞ்சம் மட்டும் நாங்கள் சாயங்காலம் வந்திருக்கிறோம். இந்த சமயத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வீடியோவை பார்த்துட்டு நம்ம வீட்டில் போய் இன்றைக்கி பிறந்த நாளுக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்து தான் என்னுடைய வீட்டுக்காரருக்கு கொடுக்க போகிறேன். அதனால் வந்து இப்போ வாங்க நம்ம மேலே போய் முருகர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வரலாம். நல்ல நல்ல அவை நல்ல நல்ல வளர்ச்செம்பொன் எங்கும் நிகழ. இன்றைக்கி வந்து பிறந்த நாளுக்கு வந்து என்னுடைய பிறந்த நாளுங்க இன்றைக்கி. மலரம்மா சமையல் மலரம்மாக்கே இன்றைக்கி பிறந்த நாளுங்க இன்றைக்கி. அதனால் வந்து கேசரி மட்டும் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு ஸ்வீட் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளித்து முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேங்க. நம்முடைய முருகரை போய் ஃபஸ்ட்டு பார்த்தா தான் நமக்கு வந்து மனசுக்கு திருப்தியாக இருக்குது. செவ்வாய்க்கிழமைனா நான் போயிடுவேன். இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போயிடும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேறு, அப்புறம் தேய்பிறை அஷ்டமி, பைரவரம் போய் பார்த்துட்டு நம்ம முருகரை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வந்து சரி இப்போ வந்து சாயங்காலம் வந்து ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுத்துடலாம் அவருக்கும் பிரியாக்கும் அப்படின்றதுனால கேசரி தான் செய்ய போகிறேங்க. ரொம்ப சிம்பிளாக, வேறு எதுனா கேட்டால் வேணாம், நல்லா நெய்யெல்லாம் போட்டு நல்லா முந்திரி திராட்சை போட்டு நல்லா நெய் மணக்க ஒரு கேசரி செஞ்சு கொடுமானுச்சு பிரியா. சரி அதனால் கேசரியாக பண்ணிடலாம் அப்படின்றதுனால நான் 1 டம்ளர் வந்து ரவை எடுத்துருக்கேன். கீழே நம்ம குட்டி பசங்களும் இருக்காங்க தெரியல, அவங்களுக்கும் கொஞ்சம் கேசரி கொடுக்கணும். அதனால் பெரிய டம்ளரில் 1 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். கேசரினாவே நல்லா எப்படி சொல்லலாம், தொண்டையில் இறங்கும் போது வழன்னு உள்ளே அப்படியே அல்வா மாதிரி போகணும். அதுக்கு மெயின் காரணம் நமக்கு நெய் முக்கியம். நம்ம தான் பசு நெய் வந்து நல்லா காய்ச்சி வச்சுருக்கு இல்லைங்களா. நல்லா ஒரு 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க நான். பாருங்க நெய் வந்து நல்லா உருகிடுச்சு. ஆமாம் பசு நெய்யில் நல்லா என் கைப்பிடியில் ஒரு கைப்பிடிங்க முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி வந்து கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும், அப்புறம் திராட்சை சேர்த்துக்கலாம். அளவுக்கு வந்து கலர் வந்த உடனே நம்ம திராட்சை போட்டுக்கலாம். திராட்சை நல்லா பொரிஞ்சு நல்லா குண்டு குண்டாக வருங்க. இப்போ ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்து இந்த நெய்யிலே வந்து நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து ரவை நல்லா வறுபடணும். ரவை போட்ட உடனே இந்த நெய் வந்து நல்லா சூடாகிடுச்சிங்களா, அப்படியே வாசனை அவ்வளோ நல்லா வருது. நிறையா முந்திரி திராட்சை சேர்த்துருக்குறேன், நெய் நிறையா சேர்த்துருக்குறேன், ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வறுபடட்டும். என்னுடைய பிறந்த நாள்னாவே எல்லாருமே மறந்துடுறாங்க. எல்லோரும் வந்து 3 நாளைக்கு முன்னாடியே வந்து அம்மாவுடைய பிறந்த நாள் வந்து நல்லா பண்ணணும்ப்பா, நம்ம அம்மாவுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா சொல்லி நினச்சாங்க அப்பா கிட்ட. நானும் சரி ஓகேன்னு இருந்தேன். நேற்று வந்து எங்கள் அம்மா எல்லாம் வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்களா, அவங்களாம் வந்த சந்தோஷத்தில் அவங்க கூட சமைக்க செய்ய சாப்பிட அதிலே வந்து நைட்டெல்லாம் போயிடுச்சு டைம். நானும் சுத்தமாக எனக்கு இன்றைக்கி பிறந்த நாள்ன்றது 3 நாளைக்கு முன்னே ஞாபகம் இருந்தது, ஆனால் இன்றைக்கி சுத்தமாக ஞாபகம் இல்லை. காலையில் வந்து ஒரு 9 மணிக்கு வந்து ஃபோன் எடுத்து பார்த்தா அப்பா வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருக்கிறாரு என்னுடைய ஃபோட்டோ பிறந்தநாள். அப்போ தான் போய் டேட்டு பார்க்குறோம். ஐயோ இன்றைக்கி மே 20 இல்லை, என்னுடைய பிறந்தநாள் எப்படி மறந்துட்டோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போட்டதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஞாபகம் வருதுங்க அம்மாவுக்கு பிறந்தநாள்ன்றதுனால. அதனால் நான் எல்லோரும் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணும்போது என்னுடைய பிறந்தநாள்லாம் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குல்ல, யாருமே என்னை கவனிக்காமல் விட்டுட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமாக பேசினேன் பையன்கிட்ட பொண்ணுக்கிட்ட எல்லாம். அப்படி இல்லைம்மா மறந்துட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுனாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து எனக்கு வந்து நமக்கு பிடிச்ச கடவுள் கும்பிடும்போது நம்ம பிடிச்சவங்களோட இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அதே மாதிரி நமக்கு பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கலாம் ஒரு கடவுள், அவரை போய் கும்பிட்டு வரும்போது இருக்கிற சந்தோஷம் எதுலேயுமே இருக்காதுங்க. அதுவும் எனக்கு தெரியல, நாங்கள் இருக்கிற ஊரில் அந்த முருகர் வந்து எத்தனையோ மலைக்கு போயிருக்கிறோம். எங்கள் ஊர் திருத்தணி எத்தனையோ போயிருக்கிறோம். ஊரில் எங்கள் திருத்தணி தானே எங்கள் ஊர். அதனால் வந்து திருத்தணி வந்து முருகர் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கோம். அப்போல்லாம் இல்லாத ஒரு ஈர்ப்பு இந்த முருகருக்கு வந்து எனக்கு வந்துருச்சுங்க. எனக்கு அவருக்கும் வந்து ரொம்ப பழைய நாள் சொந்த மாதிரி ஆகிடுச்சு. அவரை போய் பார்த்துட்டு வந்தால் தான் நமக்கு வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது அவர் போய் பார்த்தோம். இப்போ வந்ததுலேருந்து நாங்கள் இப்போ இந்த வாரத்தில் 2-3 முறை போயிட்டோம் இல்லையா நம்ம. இடையில் வந்து
சஷ்டி கிருத்திகை அந்த மாதிரி வரும்போது, இல்லை மனசுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா, சாயங்காலம்னா ஒரு 5 மணிக்கு போயிட்டோமா, ஒரு அரை மணி நேரம் உட்காந்து அந்த இயற்கையோடு பார்த்துட்டு அவரை சாமி கும்பிட்டு ஸ்ரீ ரங்கநாதரும் இருக்கிறதுனால அவரையும் கும்பிட்டு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக நல்லாயிருக்கு. இப்போ ரவை பாருங்கள் நல்லா வருந்துருச்சு. நான் 1 டம்ளர் வந்து ரவை எடுத்ததுனால 4 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். எங்கள் பிரியா வந்து அம்மா நான் வந்து ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், கட்டியாக இருக்கக்கூடாது, கையில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி, ரொம்ப வந்து இலகுன மாதிரி இருக்கணும், அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால பிரியாவுக்கு பிடிச்ச மாதிரி தான் இன்றைக்கி நான் செய்கிறேன். அதனால் வந்து ரவையும் நல்லா வருந்துருச்சு. நான் இப்போ இந்த டம்ளரில் வந்து 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி வந்து அளந்து சேர்த்துக்குங்க. மூணு 4 டம்ளர் தண்ணிங்க. ரவை வந்து நல்லா வெந்து கெட்டியாக வரணும், நல்லா வரட்டும். பாருங்கள் ரவை வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து கலர் பவுட்ரு வந்து தண்ணியில் வந்து கலந்து வச்சுருக்கிறேன். ஃபுட் கலர் தான், கேசரி பவுட்ரு. பார்த்து கூட ஊற்றிக்கலாம், அதிகமாகிடுச்சுன்னா நல்லா இருக்காதுல ரொம்ப கலரை. பாருங்கள் கேசரி பவுட்ரு போட்டு கலந்துட்டு நான் இப்போ கடைசியாக வந்து நம்ம சர்க்கரை வந்து போட்டுக்கலாங்க. ஏலக்காய்லாம் கடைசியில் போட்டுக்கலாம். இந்த டம்ளரில் வந்து 1 டம்ளர் வந்து நான் ரவை எடுத்தேன், 4 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ சர்க்கரை வந்து 1.25 டம்ளர் சேர்த்துக்கிறேங்க. இனிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். 1.25 டம்ளர் சேர்த்துக்கிறேன். 1.5 சேர்த்தா அதிகமாகிடும், 1.25 சேர்த்துக்கலாம். பாருங்கள் 1/4 டம்ளர். இந்த மாதிரி இலக்கமாக இருக்கணுமா, எனக்கு கொஞ்சம் இலகுன மாதிரி இருந்தால் தான். ஆமாம், கொஞ்சம் லைட்டு சூட்டோடு வந்து ஸ்பூனில் சாப்பிட்ற மாதிரி வேணும் எனக்கு அப்படின்றதுனால தான் நான் இந்த அளவுக்கு வந்து 1க்கு 4 வச்சேன் தண்ணி, இல்லைன்னா 3 தான் வைப்பேன் நான். இப்போ சர்க்கரை போட்டு நல்லா கலந்துட்டு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. நான் சர்க்கரை சேர்த்து அரைச்சதுனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். வெறும் ஏலக்காய் பொடினா ஒரு 2 சிட்டிகை சேர்த்துங்க, சரியாக போயிடும். பாருங்கள் சர்க்கரைலாம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ வந்து கடைசியாக வந்து 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் நெய் வந்து மேலே கடைசியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து நெய்யோட மனம் இன்னும் நல்லாயிருக்கும். கேசரி வந்து சாப்பிட்றதுக்கு அப்படியே, அதாவது எப்படி சொல்கிறது, தொண்டையில் போட்டால் வள வள வளன்னு போகும், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். கடைசியாக அந்த நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நெய் நல்லா உருகின உடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நெய்யும் நல்லா உருகிடுச்சு. கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வந்து தட்டு போட்டு மூடாமல் அப்படியே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு விட்டுட்டால் கரெக்டான சாப்பிட்ற அளவுக்கு, ஸ்பூனில் சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் வந்து கட்டியாகிடும். சூடும் கொஞ்சம் ஆறிடும். நம்ம மூடி போட்டு மூடும் போது தண்ணி வந்து விட்டு மறுபடியும் வந்து கேசரியில் வந்து விட்டுடும். அதனால் வந்து தண்ணி சேர்க்க வேணாம். கலந்து கொடுத்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பிறந்த நாளோட சந்தோஷத்தினால ஒரு மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறேன்னு நினைக்கிறேன். தண்ணி சேர்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதனால் வந்து கட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து வீடியோ எடுத்துனுக்கிறாரு. தண்ணி விட்டுடும் அப்படின்றதுனால இந்த மூடி போட்டு மூடும் போது சூட்டில் வந்து தண்ணி விடும் இல்லைங்களா, அதனால் வந்து மூடி போட்டு மூடாமல் அப்படியே விட்டுடலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து கேசரி எந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கு எந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக வந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் ஸ்பூனில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பா வந்து ஊட்டி விடுவார்னு எதிர்பார்த்தேன், ஆனால் அவர் வீடியோ எடுக்கிறதுனால என்னால் முடியாது, நீயே சாப்பிட்டு சொல்லிவிடு, உன்னுடைய பிறந்த நாளுக்கு நீயே ஸ்வீட் சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்கிறாருங்க. என்ன பண்ணுறது? சரி, அதனால் நானே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாளுக்கு ஒரு இனிப்பான கேசரியோடு தான் இந்த வீடியோ முடிக்க போகிறோம். கரெக்டாக இருக்குது. 1க்கு 1.25. இன்னும் நீங்கள் கொஞ்சம் வேணும்னா கூட கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம், இல்லை கம்மி பண்ணிக்கோங்க. 1.25 வந்து கரெக்டாக ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, சூடாக இருக்குது. அதனால் நான் ஒரு 2 ஸ்பூன் கூட சாப்பிட்டு காமிக்க முடியல. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ஒரு விசேஷம், ஒரு பண்டிகை அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா இந்த மாதிரி வந்து கேசரி செஞ்சு சுட சுட கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்னுடைய பிறந்த நாளுக்கு என்னை விட அதிகமாக வயசு இருக்கிறவங்க, நிறைய மல்லிகை மாண்டவங்க எல்லாத்துக்குமே வந்து விஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி என்னோட வயசு அதிகமாக இருக்கிறவங்க, பெரியவங்க எல்லாம், என்னுடைய அக்கா, அம்மா, அந்த மாதிரி பெரிய வயசு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்னுடைய பிறந்த நாளுக்கு நீங்களாம் வந்து கண்டிப்பாக ஆசீர்வாதம் பண்ணணும். ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.